மணி 6 அடித்தது. சுமதி ஆஹா, மணி ஆயிடுச்சே, வீட்டுக்கு போகணுமே என்று கிளம்புவதற்காக ஹேண்ட்பேக்கை எடுத்தாள். இந்த சுமதி எப்போதும் இப்படித்தான். வேலை என்று வந்துவிட்டால் அதிலேயே கவனமாக இருந்து விடுவாள். நேரம் போனதே தெரியவில்லை. ஆபீஸை சுற்றி பார்த்தால் ஒருவர் கூட இல்லை. சீக்கிரம் போயாக வேண்டும். பஸ் பிடித்து வீட்டுக்கு போக சரியாக இருக்கும் என்று வெளியே திரும்பினார். சுமதி, நீ இருக்கிறாயா? ரொம்ப நல்லதாக போய்விட்டது. யாராவது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். ஒரு முக்கியமான லெட்டர் ஹெட் ஆஃபீஸ் அனுப்ப வேண்டும். இமெயில் கொஞ்சம் டைப் பண்ணி கொடுக்குறாயா? மேனேஜர் சார், நீங்கள் போகவில்லையா வீட்டுக்கு? எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதுதான் பார்த்து கொண்டிருந்தேன். சார், இப்போது மணி ஆகிவிட்டது. ஆனால் ரொம்ப கஷ்டமாகிவிடும். ரொம்ப நேரமாகாது, 10 நிமிடத்தில் முடிந்துடும். கொஞ்சம் வாமா, வந்து வேலையை முடித்து கொடுத்து விட்டு போய்விடு. வேறு வழி இல்லாமல் மேனேஜர் ரூமுக்குள் போனாள் சுமதி. ஆனால் அங்கு யாருமே இல்லாமல் தனிமையில் இருப்பது அவளுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. என்னதான் மேனேஜர் என்றாலும் அவன் ஒரு ஆண்மகன். யாருமே இல்லாமல் தனியாக அவருடன் இருக்கும் கொஞ்சம் பயமாகவே இருந்தது. அந்த பயத்துடனே லெட்டரை வேகமாக டைப் படித்தாள். அவர் சொல்ல ஆனால் பயத்துடன் வேலை செய்தார். நிறைய தவறு வந்தது. திரும்ப திரும்ப அடித்து கொண்டிருந்தாள். இன்னும் லேட் ஆனது. திடீரென்று கரண்ட் போனது. அவ்வளவுதான். சுமதிக்கு பயம் வயிற்றை கவ்வி பிடித்தது. கரண்ட் போனதும் சுமதி மிகவும் பயந்து விட்டாள். அந்த நேரத்தில் மேனேஜர் அவள் காதின் அருகில் வந்து நின்று, ஏன் சுமதி பயப்படுகிறாய்? நான் தான் உன் பக்கத்திலேயே இருக்கேனே என்று சொன்னார். அவ்வளவுதான். படாரென்று துள்ளி குதித்து சீட்டிலிருந்து எழுந்து நின்று பார்த்தாள். மேனேஜர் கேட்டார், என்னாச்சு சுமதி, ஏன் எழுந்து விட்டாய்? இப்பொழுதுதான் சுற்றி முற்றி பார்க்கிறாள். கரண்ட் இருக்கிறது. மேனேஜர் சார் சேர் போட்டு அமர்ந்திருந்தார். பயத்தினால் இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி கொண்டேனா என்று நினைத்து தன்னைத்தானே நொந்து கொண்டு திரும்பவும் உட்கார்ந்து டைப் பண்ண ஆரம்பித்தாள். ஒரு வழியாக லெட்டர் டைப் பண்ணி முடித்து விட்டாள். மேனேஜர் சொன்னார், ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நல்ல வேலை நீ இருந்ததால் இந்த வேலை நல்லபடியாக முடிந்தது. நீ வீட்டுக்கு கிளம்புமா என்று சொல்லிவிட்டார். வேகமாக பேக்கை மாட்டிக்கொண்டு கிளம்பினாள். லிஃப்ட் வழியாக கீழே இறங்கினாள். அவள் ஆபீஸ் வாசலை எட்டு முன்பு மழை பிடித்து கொண்டது. சரியான மழை பெய்தது. கீழே பியூன் நின்று கொண்டிருந்தார். சீக்கிரம் போயிருக்கலாம், இப்போத்தான் மழை வந்துச்சு. இல்லைனா மேனேஜர் ஒரு லெட்டரை டைப் பண்ண கொடுக்க சொல்லிவிட்டார். அதனால் நேரமாகிவிட்டது. இந்த மழையில் நீ எப்படி அம்மா போவாய்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. இவர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கும்போது மேனேஜர் கீழே வந்தார். சுமதி, மழை பெய்து கொண்டிருக்கிறது. எப்படி நீ வீட்டுக்கு போவாய்? என்னுடன் வா, நான் உன்னை வீட்டில் விட்டு விடுகிறேன். அடுத்த பகுதியை நாளை பார்க்கலாம். பயம் சிறுகதை. பயம் சிறுகதையின் தொடர்ச்சி. மழை பெய்ததால் மேனேஜர் நான் உன்னை அழைத்து போய் விடுகிறேன் என்று அழைத்தார். அதற்கு சுமதி சொன்னால், பரவாயில்லை சார், இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துவிட்டு போனால் தான் உனக்கு நேரமாகிவிட்டது. அதனால் தானே உன்னை உன் வீட்டில் விட்டு விடுகிறேன், போகலாம் என்று வம்படியாக அழைத்து போனார். வேறு வழி இல்லாமல் சுமதி அவருடன் அவரின் காரில் ஏறிக்கொண்டாள். இரவு 7 மணி ஆனதால் மிகவும் இருட்டாக இருந்தது. கார் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. மழை அதிகமாக பெய்ததால் திடீரென்று கார் நின்றது. ஏன் சார் காரை நிறுத்திவிட்டீர்கள்? மழை அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறது, அதனால் கார் ஒரு நேரம் இங்கேயே நின்று விட்டு கொஞ்ச நேரம், அப்போது மழை குறைந்ததும் நாம் கிளம்பலாம். சுமதியை பழையபடி பயம் வந்தது. கார் எங்கே நிற்கிறது என்பது தெரியவில்லை. எங்கு பார்த்தாலும் ஒரே இருட்டு. இந்த மேனேஜர் நம்மை ஏதாவது செய்துவிட்டால் என்ன செய்வது? நம் மேனேஜருடன் வந்ததை பியூன் பார்த்தார். நமக்கு ஏதாவது ஒன்று என்றால் அவர் சாட்சி சொல்வார். இருந்தாலும் காசுள்ள பக்கம்தானே எல்லோரும் சாய்வார்கள். என்ன செய்வது? கார் கதவை திறந்து கொண்டு ஓடிவிடலாமா என்றெல்லாம் நினைத்தாள். இந்த பயத்தினால் அவளுக்கு வியர்த்தது. என்ன சுமதி, உனக்கேன் இப்படி வேர்க்கிறது? மேனேஜர் கர்ச்சிப்பை எடுத்து கொடுத்தார். துடைத்துக்கொள். வேண்டாம் சார், என்னிடம் உள்ளது என்று ஹேண்ட்பேக்கில் உள்ள கர்ச்சிப்பை எடுத்து துடைத்து கொண்டாள். வாழ்நாளில் இந்த அளவுக்கு சுமதி பயந்ததில்லை. கார் கண்ணாடியை திறக்க போனாள். சுமதி, கண்ணாடியை திறக்காத, மழை அதிகமாக பெய்கிறது. கண்ணாடியை திறந்தால் மழையெல்லாம் உள்ளே வந்து நனைந்து விடுவாய். சார், எனக்கு மூச்சை அடைப்பது போல் உள்ளது. கதவை திறந்து விட்டால் எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிடும் என்று சொல்லிவிட்டு கதவை திறந்து விட்டாள். சில்லென்ற தண்ணீர் மலை துளி அவள் மேல் பட்டு அவள் முகத்திலும் பட்டது. ஏதோ கொஞ்சம் அமைதி அடைந்தாள். சுமதியை வேகமாக ஓட்டினார். பயந்தபடி வீட்டு அம்மா கார் வந்து அவளின் வீட்டு வாசலிலே நின்று கொண்டிருந்தார். காரிலிருந்து வேகமாக இறங்கி ஓடி வந்து அம்மாவை கட்டி கொண்டாள்.
பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்து வந்து விட்ட ஒரு சந்தோஷம் அவள் முகத்தில் நன்றாக தெரிந்தது. என்ன சுமதி, உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டிருக்கிறேன், வீட்டுக்கு வாங்க ஒரு காஃபி சாப்பிடலாம் என்று கூட கூப்பிட மாட்டாயா என்று மேனேஜர் சொன்னார். சாரி சார், அம்மா, இவர் எங்கள் மேனேஜர். இன்று லேட்டானது, மழை வேறு வாருங்க சார், இவர் தான் என்னை அழைத்து வந்தார். அவரை வீட்டுக்குள் அழைத்து சென்றாள். உள்ளே சுமதியின் அப்பா அமர்ந்திருந்தார். நடுத்தர வர்க்கத்து வீடு. அம்மா, சாருக்கு காஃபி கொடு. பயம் சிறுகதையின் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம். பயம் சிறுகதையின் தொடர்ச்சி. மேனேஜர் கொண்டு வந்து சுமதியை அவள் வீட்டில் விட்டுவிட்டார். அம்மாவிடம் சொல்லி அவருக்கு காப்பி கொடுங்கள் என்று சொல்லி சுமதி உடை மாற்ற சென்று விட்டாள் உள்ளே. சுமதியின் அம்மா மேனேஜருக்கு காஃபி கொடுத்தார். சுமதி உடை மாற்றி கொண்டு வந்து விட்டாள். அவளுக்கும் சூடாக காஃபி கொடுத்தார். இவ்வளவு நேரம் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த சுமதி நிம்மதியாக இருக்கிறாள். சூடாக காஃபி குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அமைதியானது. பயத்தினால் என்னென்னவோ கற்பனை செய்து விட்டேனே. மேனேஜர் மிகவும் நல்லவர்தான். அப்பா சொல்லி கொண்டிருந்தார். ரொம்ப நன்றி தம்பி. இந்த நேரத்தில் பெண் பிள்ளை எப்படி வருமோ என்று பயத்தில் இருந்தோம். நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்து விட்டீர்கள். சார், என் ஆஃபீஸில் வேலை செய்பவர்கள் அனைவரும் என் கூட பிறந்த சகோதரியாகவே நான் நினைக்கிறேன். சுமதியும் எனக்கு அப்படித்தான். இந்த நேரத்தில் பெண் தனியாக வெளியே போனால் என்னென்ன துன்பங்களை அனுபவிப்பாள் என்று எனக்கு தெரியாதா? அதனால்தான் நான் பாதுகாப்பாக கொண்டு வந்து வீட்டில் விட்டேன். எனக்கும் 5 வயதில் ஒரு மகள் இருக்கிறாள், சகோதரி இருக்கிறாள், மனைவி இருக்கிறாள். பெண்களை ஆண்கள்தான் பாதுகாக்க வேண்டும். சில ஆண்கள் செய்யும் தவறால் பெண்கள் அனைத்து ஆண்களையும் தவறாக நினைத்து விடுகிறார்கள். பெண்களை பாதுகாப்பது எங்கள் கடமையாக செய்கிறோம் சார். நான் வருகிறேன் என்று கிளம்பிவிட்டார் மேனேஜர். அப்பா சொன்னார், தம்பி, அடுத்த முறை மனைவி பிள்ளைகளோடு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட வர வேண்டும். கண்டிப்பாக வருகிறேன் சார். போய் வருகிறேன் சுமதி. போய் வாருங்கள் அண்ணா என்றாள். சுமதி பெண்களை பாதுகாக்க இப்படி அண்ணன்கள் இருக்கும்போது நான் இனி பயப்படவே மாட்டேன் என்று முடிவெடுத்தாள். முடிந்தது. பயம் சிறுகதை. மோசமான உலகமாக இருக்குது இந்த உலகம். இந்த உலகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பெண்களை ஆண்கள் தான் பாதுகாக்க வேண்டும். எல்லா ஆண்களும் எல்லா பெண்களையும் தன்னுடைய வீட்டு பெண்களாக நினச்சாங்கன்னா கண்டிப்பாக எந்த தவறும் நடக்காது. இது என்னோட கற்பனையில் சிறுகதை. இதை கேட்ட எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சிறுகதை தொடர்கதை போடலான்னு இருக்கேன். விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.